டிஎன்டி கூட்டணி இன்னைக்கு வந்து டெல்லியில் ஒரு கூட்டணி நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஆம் ஆத்மி கலந்துக்கல. என்னன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. திமுக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட செய்தி இல்லைண்ணே. மும்மொழி கொள்கையை தீவிரமாக எதிர்க்கிற, ஹிந்தி எதிர்ப்பு மேலே தீவிரமாக இருக்கக்கூடிய திமுக சார்பாக டெல்லி முழுவதும் போர்டு எல்லாமே ஹிந்தியில் வச்சுருக்காங்க. கருத்து என்னோடது, எழுத்து யாரோடது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. எப்படி ஏன் வச்சாங்க? காங்கிரஸ் மேலே வந்து அவ்வளவு மோகம். யார் யார் சரத்பவார் என்ன சொன்னார், மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, எல்லாரும் வச்சும் போட வச்சாச்சு. அதாங்க இப்போ டெல்லியில் காங்கிரஸே இல்லையே இப்போ. துடை தெரியப்பட்டு விட்டது. அப்புறம் டெல்லியில் போய் வச்சிருந்தேன். இவங்களுடைய ஆற்றாமையும் கோபமும் எந்த அளவு வெளிப்படுது பாருங்கள். நீங்களாம் துரோகம் பண்ணிட்டு வரலையான்னு நான் கேட்குறேன். வாஜ்பாயை துரோகம் பண்ணிட்டு காங்கிரஸ் கூட சேரலையா? அன்றைக்கி காங்கிரஸ் கூட சேர்ந்து தானே துரோகம் பண்ணீங்க. ஆமாம். காங்கிரஸும் உங்களை உடனே ஏற்றுக்குச்சு இல்லை? பாஜகலேருந்து வந்தாங்கன்னா பார்த்துச்சு. இப்போ தமிழ் மக்களே துரோகம் பண்ணி தானே பாஜக கூட கூட்டணி வச்சிங்க. நீங்கள் சனாதன எதிர்ப்பு நான் கட்சி, அது பண்டார பரதேசிகள் கட்சி, என்னென்ன பேச்சு பேசுறீங்க. ஒரே நாளில் போய் ஜாயின் பண்ணிங்களா இல்லையா? ஜெயலலிதா அப்படி நகர்ந்தோன்னு ஜாயின் பண்ணிங்களா? ஜெயலலிதாவே நீங்கள் அந்த அடையாளத்தோடு தானே பிஜேபியில் சேர்ந்ததை பற்றி சொன்னீங்க. அவங்களுடைய ஜாதி அடையாளத்தோடு தானே சொன்னீங்க. நீங்கள் சேர்ந்தது எந்த அடையாளத்தோட? அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து துரோகமாக தெரியலையா? துரோகம்னா பல துரோகம் இருக்குது. எம்ஜிஆருக்கு பண்ணதுன்னா அது துரோகம் தானே. கட்சியை வளர்த்து கூட இருந்து முதல்வராக்கிறதுக்கான எல்லா உதவியும் பண்ணி 81 71 184 தொகுதிகள் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருந்து திமுகவுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய படத்தை லட்சமாக கொடுத்து, நீங்கள் யாராவது கொடுத்துருக்கீங்களா? வாழ்க்கையில் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்று சொல்ல முடியுமா? நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? 10,000 ரூபா அந்த காலத்தில் பெரிய தொகை. பெரிய விஷயம். எம்ஜிஆர் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்காரு. பல தடவை கட்சி நிதி கூட்டமே கிடையாது. பல தடவை லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காரு. பல கட்சிக்காரங்களை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த உழைப்பெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு ஒரு நாளில் அவர் தூக்கி வெளியே போட்டிங்களே, அப்போ அது பேர் என்னது? துரோகம் தானே. மற்றவர்களாவது பரவாயில்ல, நீங்கள் தானே தலைவர். கடைசியாக வைகோக்கு வச்சிக்கல ஒரு பெரிய வைகோவுக்கு பண்ணீங்களா, அதுக்கு பேர் என்னது?